Hello everyone, welcome to Bangalore Home YouTube channel. இன்னைக்கு என்ன ரெசிபினா ஆலு பராட்டா. இப்போ இந்த ஆலு பராட்டா செய்யறதுக்கு நான் ஒரு 4 ஆலு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அது முழுகிற அளவு தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அது வெந்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் இந்த ஆலு பராட்டா செய்யறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ பாருங்கள், மாவு என்னோட கையில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இதை நல்லா தடவி விட்டு மூடி ஒரு 1/2 hour அப்படியே ஊற விட்டுடலாம். இது அப்படியே சோக் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஆலு மசாலா செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஆனியன் ரொம்ப நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்குனா போதும். ஒரு 1 minute வதக்குனா போதும். இப்போது இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்த்துட்டு இதில் நான் மேத்தி லீவ்ஸ், கசூரி மேத்தியை நல்லா இந்த மாதிரி கையில் நுணுக்கி விட்டுட்டு இதில் போட்டுடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆம்ச்சூர் பவுடர், ஜீரா பவுடர், மேத்தி லீவ்ஸ் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. போதும், இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச ஆலு நல்லா விசில் வெந்து வந்துடுச்சு. இப்போது நான் இந்த ஆனியன் மசாலா கூட சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா இப்படி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சப்பாத்தி மாவு திரட்டும் போது கிழியாமல் வரும். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா மேஷ் ஆகி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு ஒரு 1/2 hour ஊறியிருக்கு. இப்போ இதை நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம எந்த அளவு மாவு உருட்டுறோமோ அந்த அளவு மசாலாவும் எடுத்துக்கணும். இப்போ இந்த சப்பாத்தி மாவை இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி நம்ம கையில் இப்படி இது பண்ணுறோம். நம்ம எப்படி கொழுக்கட்டைக்கு பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த சப்பாத்தி மாவை ஒரு கிண்ணம் மாதிரி, குட்டி கிண்ணம் மாதிரி பண்ணிவிட்டு அது உள்ள இந்த ஆலுவை ஸ்டஃப் பண்ணலாம். அந்த உருண்டையை எடுத்துட்டு சைஸ் பார்த்துக்கோங்க. அந்த உருண்டைக்குன்னா கொஞ்சம் பெரிய கப்பாக வந்ததும் நம்ம இந்த ஆலுவை உள்ளே வச்சுட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணி விட்டுட்டு இது மேலே கொஞ்சம் கோதுமை மாவு தூவிட்டு இதை நல்லா கவர் பண்ணிடலாம். ஒரு கேப் கூட இல்லாத அளவுக்கு இதை நல்லா மாவை தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தூவினா தான் நம்ம தேய்க்கும் போது ஈஸியாக திரட்ட வரும். அதுக்காக தான் இந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறது. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருந்த ஆலு பராட்டா மேலே நல்லா தடவி விட்டுக்கலாம். தடவிட்டு இதை நம்ம சப்பாத்தி தவாவில் போட்டு சுட்டு எடுக்கலாம். சப்பாத்தி தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற ஆலு பராட்டாவை போட்டு அது மேலே 1 டீஸ்பூன் நெய்யோ ஆயிலோ தடவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு இதை சுட்டு எடுத்துக்கலாம். ஆலு பராட்டாக்கு 1 கப் கர்டு இருந்தாலே போதும். அதை தொட்டுட்டு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். ஒரு பராட்டா சுட்டாயிடுச்சு. அது சுட்டதும் இந்த கல்லை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம இந்த கோதுமை மாவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணதுனால அது மேலே மாவெல்லாம் இருக்கும். கல் மேலே அந்த மாவெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக நல்லா தொடச்சிட்டு 2வது பராட்டாவை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு சுட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய ஆலு பராட்டா. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்து சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் எல்லா மாவையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆலு பரோட்டாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.